ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கோம். நான் நேற்று வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். எங்கள் ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுமலை முருகன் கோவில் இருக்கு இல்லையா, சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஆத்தூர். அதுதான் வந்து எங்கள் அம்மா வீடு. நாங்கள் வந்து அங்கே நேற்று வந்துட்டோம். சரி, இன்றைக்கி வந்து முருகன் கோவில், நம்ம ஊருக்கு வந்துட்டு நம்ம முருகனை பார்க்காம இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி வந்து வண்டியில் கிளம்பிட்டோம். காலையில் எழுந்ததுமே வந்து கிளம்பிட்டோம். சரி, சீக்கிரமாக போனால் வெயிலுக்கு முன்னாடி வந்து சாமி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்து 2 வீலரில் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் கோவிலுக்கு ரீச் ஆக. நாங்கள் வந்து கோவிலுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வண்டி வந்து ஸ்டாண்டில் போட்டு உள்ளே போனோம். முன்னாடி மெயின் கேட் வழியாகவே உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போல்லாம் வந்து சுற்றி அந்த கொஞ்சம் தூரமாக போய் உள்ளே வர மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனாலும் உள்ளக்குள்ளேயும் நிறைய கடை வந்து இருந்துச்சு. நான் போன டைம் போனப்பெல்லாம் வந்து இவ்வளோ கடை உள்ளெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து சரி படி ஏறி வந்து பெரிய முருகன் சிலை வந்து தொட்டு கும்பலாம் அப்படின்னு சொல்லி படி ஏறி நாங்கள் வந்து போனோம். சிலை வந்துட்டு பிரம்மாண்டமாக இருக்குது. கீழே பூமியிலேருந்து வானம் வரைக்கும் நிற்கிறாரு. இப்படி கீழே நின்று மேலே பார்க்கக்குள்ள அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு வந்து ஒரு பரவசம், அது என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுவும் இல்லாமல் நம்ம ஊரில் வந்து இது நம்ம ஊர் முருகன் கோவில் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கெத்தாவே சொல்லிக்கலாம். ஏன்னா நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த ஊர் தான். சாமி முருகன் வலது கையில் வந்து பார்த்திங்கன்னா தேனி வந்து கூடு கட்டி இருந்துச்சு. அது வந்து எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க. இதில் வந்துட்டு சரியாக தெரியுதான்னு தெரியல. அதோ அந்த வலது கைக்கு கீழே கொஞ்சம் கருப்பாக தெரியுது இல்லையா, அதில் தான் வந்து தேன் கூடு கட்டி இருந்துச்சு. எல்லாரும் நின்று நிதானமாக சாமி கும்பிட்டு, நான் கூட இன்றைக்கி சண்டே கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கெல்லாம் கூட்டம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் நின்று நிதானமாக சாமி கும்பிட்றதுக்கும் வந்து வசதியாக இருந்துச்சு. பெரிய முருகன் சிலையை வந்து தொட்டு கும்பிட்டு மறுபடியும் படி இறங்கி இந்த பந்தல் போட்டிருக்க இடத்துல வந்து உள்ள கோவிலுக்குள்ளார போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து ஒரு 5 நிமிஷம் நின்று முருகனை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தால் அண்ணி வந்து காளான் பிரியாணி வந்து செஞ்சுருந்தாங்க. இது புரட்டாசி மாதம், நாங்கள் யாருமே வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், அதனால் காளான் பிரியாணி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம்.